திருப்பாடல்கள் சங்கீதம் 5. ஆண்டவரே, என் விண்ணப்பத்திற்கு செவிசாய்த்தருளும். என் பெருமூச்சை கவனித்தருளும். என் அரசரே, என் கடவுளே, என் கெஞ்சும் குரலை ஊற்று கேளும். ஏனெனில் நான் உண்மை நோக்கியே மன்றாடுகின்றேன். ஆண்டவரே, விடியற் காலையில் என் குரலை கேட்டருளும். வைகரையில் உமக்காக வழிமேல் விளைவைத்து காய்த்திருப்பேன். ஏனெனில் நீர் பொல்லாங்கை பார்த்து மகிழும் இறைவன் இல்லை. உமது முன்னிலையில் தீமைக்கு இடமில்லை. ஆணவமிக்கோர் உமது கண்முன் நிற்க மாட்டார். தீங்கிழைக்கும் அனைவரையும் நீர் வெறுக்கின்றீர். பொய் பேசுவோரை நீர் அழித்திடுவீர். கொலை வெறியரையும் வஞ்சகரையும் அறிவுறுக்கின்றீர். நானோ தேர்வர்களால் உமது இல்லம் சென்றிடுவேன். திருத்தூயகத்தை நோக்கி இறையச்சத்துடன் உண்மை பணியிடுவேன். ஆண்டவரே, எனக்கு பகைகள் பலர் இருப்பதால் உமது நீதியின் பாதையில் என்னை நடத்தும். உமது செம்மையான வழியை எனக்கு காட்டியருளும். ஏனெனில் அவர்கள் வாயில் உண்மை இல்லை. அவர்கள் உள்ளம் அழிவை உண்டாக்கும். அவர்கள் தொண்டை திறந்த பிணக்குழி. அவர்கள் வஞ்சகம் பேசும். கடவுளே, அவர்களின் குற்றங்களுக்குரிய தண்டனையை அவர்களுக்கு அழியும். அவர்கள் தங்கள் சூழ்ச்சிகளாலேயே வீழ்ச்சியுறட்டும். அவர்களுடைய ஏராளமான தீச்செயல்களை முன்னிட்டு அவர்களை புறம்பே தள்ளிவிடும். ஏனெனில் அவர்கள் உண்மை எதிர்த்துள்ளார்கள். ஆனால் உம்மிடம் அடைக்கலம் புகுவோர் அனைவரும் மகிழ்வர். அவர்கள் எந்நாளும் கழித்து ஆர்ப்பரிப்பர். நீர் அவர்களை பாதுகாப்பீர். உமது பெயரில் பற்றுடையோர் உம்மில் அக்களிப்பர். ஏனெனில் ஆண்டவரே, நேர்மையாளருக்கு நீர் ஆசி வழங்குவீர். கருணை என்னும் கேடயத்தால் அவரை மறைத்து காப்பீர். ஆமென். இந்த சங்கீதத்தின்படி தான் நம்ம நிறைய நேரம் ஏசப்பா கூட ஜாம் பண்ணுறோம். அப்படி தானே, நீ என்னுடைய கெஞ்சும் குரலை கேளுங்க, நான் உங்களை பார்த்து மன்றாடுறேன், என் குரல் உங்களுக்கு கேட்கலையா, அந்த மாதிரிலாம் நம்ம பேசுகிறோம் தானே. அதே போல தான் தாவீதையாவும் பேசியிருக்காங்க. வைகரையில் உமக்காக வழிமேல் விழி வைத்து காத்திருந்தேன். அதாவது அதிகாலை ஜபத்தை குறித்து இங்கே பேசுகிறாங்க பாருங்கள். அதில் ஒரு அருமையான வசனம் இருக்குது பாருங்கள். பொல்லாரை பார்த்து மகிழ்கிற தேவனே நம்ம தேவன் அல்ல என்றும், ஆணவம் மிக்கவருக்கு உமது கண் முன்னால் நிற்க மாட்டாங்கன்னு போட்டிருக்காங்க. உங்கள் முன்னால் உங்களை எதிர்த்து எழக்கூடிய ஆணவம் மிக்கவரை பார்த்து பயப்படாதீங்க. ஏன்னா அவங்க நிலச்சே இருக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க பாருங்கள். பொய் பேசுகிறவரை அவர் கண்டிப்பாக அழித்து போடுவார். உங்களுக்கு விரோதமாக எந்த நாவுகள் எழுந்து உங்களை பழித்து பேசிச்சோ அவங்கள அழித்தே போடுவேன்னு சொல்கிறாரு. பயப்படாதீங்க. கொலை வெறியர்னா எல்லாருமே கொலை பண்ணுறாங்களா அந்த உலகத்தில்? இல்லை. ஆனால் பெயரை கெடுக்கிறாங்க தெரியுமா, அதுதான் மிகப்பெரிய கொலை. அந்த கொலையை பண்ணுறவங்கள ஆண்டவர் அருவருக்கிறார். அவங்க தானே வஞ்சகமானவங்க. நல்லவங்களையும் பேசுவாங்க, தீயவங்களையும் பேசுவாங்க. யாரையும் நியாயம் தீர்க்கிறதுக்கு யாருக்குமே ரைட்ஸ் இல்லை. அடுத்ததாக பாருங்கள், அவர் எனது பகைவர்கள் பலர் இருந்தாலும் உமது நீதியின் பாதையில் நடத்துங்க. நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஏசப்பட்ட கேளுங்க, உங்கள் நீதியுடைய பாதையிலையும் உங்கள் செம்மையான வழியிலும் என்னை நடத்தும் அப்படின்னு கேளுங்க. ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம். வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. சரியா? அப்புறம் பாருங்கள், அவங்க உள்ளம் அழிவை உண்டாகும். யாருடைய உள்ளம்? பொய் பேசுகிற, வஞ்சகம் முறைக்கிற, கொலை வெறி உள்ளவர்களுடைய உள்ளம் உள்ளம் எப்படிப்பட்டதாக இருக்குமோ அழிவு தான் கொண்டு வரும். அவங்க புகுந்த வீட்டுக்குள்ளே எங்கேயுமே ஆசீர்வாதம் இருக்காது, அழிவு தான். யார் வாழ்க்கையாவது கெடுப்பாங்க, யாரையாவது கெடுப்பாங்க, அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய தொண்டை திறந்த பிணக்குழி. நீங்கள் நினைக்கலாம், எப்போ அந்த உலகத்தில் வாழ எவ்வளோ பயமாக இருக்கப்பா, எவ்வளோ பயங்கரமான மனுஷங்க இருக்காங்க. தாவீதையா வாழ்ந்த காலத்திலே எல்லாரையும் அவர் பார்த்துட்டாரு. அதுக்கு தான் நமக்கு சாம்பிளுக்கு இந்த அதிகாரத்தை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க பாருங்க. குற்றங்களுக்குரிய தண்டனைகளை அவர்களுக்கு அழியும், தங்கள் சூழ்ச்சிகளாலே வீழ்ச்சியுறட்டும். என்னென்ன சூழ்ச்சி அவங்க பண்ணாங்களோ அதனால வீழ்ச்சியுறட்டும். இதை கேட்டு கொண்டு இருக்கிற யாராக இருந்தாலும் உங்களுக்கு விரோதமாக பொய் பேசி வஞ்சகம் பண்ணி உங்கள் பெயரை கெடுத்தவங்க, அவங்க எந்த சூழ்ச்சி பண்ணி அதை செய்தாங்களோ அதிலே வீழ்ந்து போவாங்க. நமக்கு ஏசப்பா இங்கே வாக்கு கொடுக்குறாங்க பாருங்க. அதுக்கப்புறம் பாருங்க, அவருடைய ஏராளமான தீச்செயலை முன்னிட்டு அவர்களை புறம்பே தள்ளிவிடும். அவருடைய ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறார் தாவீதையா, பார்த்தீங்களா? அப்புறம் பாருங்க, இதில் 2 விஷயம் நம்ம நோட் பண்ண வேண்டியது இருக்குது. உம்மிடம் அடைக்கலம் புகுவோர் அனைவரும் மகிழ்வர். நீங்கள் யார்கிட்ட அடைக்கலம் புகுந்திருக்கீங்க? உங்கள் உறவுகள்கிட்டையா, உங்கள் தாய்கிட்டையா, உங்கள் சகோதரிக்கையா, உங்கள் சகோதரனா? யாருமே கிடையாது.
ஆண்டவர்கிட்ட நீங்கள் அடைக்கலமாக இருக்கணும். எனக்கு நான் சரண்டர்ப்பா, நான் உங்ககிட்ட சரண்டர் அடைஞ்சிறேன், என்னோட பலத்தால் முடியலை அப்படின்னு சொல்லி நீங்கள் சரண்டடையணும். 2வது பாயிண்ட் என்னென்னா, உம்முடைய பெயரில் பற்றுடையோர் உம்மில் அக்களிப்பர். தேவனுடைய நாமத்தில் நீங்கள் பற்று வைங்க. அவருடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. அவருக்கு நிறைய நாமம் இருக்குது. அவருடைய நாமத்தை உச்சரிச்சுக்கிட்டே இருங்க. சும்மா இருக்கும்போது உங்களால் ப்ரேயர் பண்ண டைம் கிடைக்காட்டினாலும் அவருடைய பெயரை உச்சரிச்சுக்கிட்டே இருங்க. அந்த பெயரில் உங்களுக்கு ஒரு பற்றுறுதி இருந்துச்சுன்னா நிச்சயமாகவே தேவன் வஞ்சகம் பேசும் நாவுகளிடமிருந்து உங்களை விடுவித்து பாதுகாப்பார். உங்களை அவர் வாழ வைப்பார். ஆண்டவரே, நேர்மையாளரை நீர் ஆசி வழங்குவீர். அப்போ நீங்கள் நேர்மையாக நடக்கணும், அவருடைய வழியில் நடக்கணும், இந்த செம்மையான பாதையில் நடத்தும்படியாக கேட்கணும். சரியா? கருணை என்னும் கேடயத்தால் அவரை மறைத்து காப்பீர். ஒரு எதிரி நம்மளை தாக்க வரும்போது தேவனுடைய கருணைங்கிற கேடயம் நமக்கு இருந்துச்சுன்னா அதை வச்சு என்ன செய்வோம், நம்மளால் வின் பண்ண முடியாது. ஒரு பெரிய ஷீல்டு மாதிரி இருக்கும் நமக்கு. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.